வெல்கம் டு ரைட் இன்வெஸ்ட் பை வினோத். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃபஸ்ட் டைம் கூட பார்க்கலாம். ஸோ என்னை பற்றி சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஐ டூ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபார் பர்சனல் லோன், ஹவுசிங் லோன். ஐ ப்ரொவைட் லைஃப் இன்சூரன்ஸ் ஃப்ரம் தி லீடிங் பேங்க் அண்ட் ஆல்சோ ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இந்த சர்வீஸில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ ஆர் வாட்ஸ்அப் விச் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க டைமில் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடு. மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், MWP ஆக்ட். இந்த ஆக்ட் நமக்கு பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்துருச்சு, 1874 வந்துருச்சு. அந்த ஆக்ட் இப்போ இன்சூரன்ஸில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு ஃபெசிலிட்டி லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப இந்த ஃபெசிலிட்டியை நம்ம அடாப்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் என்னென்ன ப்ளஸ்ன்னு பார்க்கலாம். நீங்கள் சேலரிடு பீப்புளாக இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம். நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோன் சரியாக கட்ட முடியாத பட்சத்தில் அந்த லெண்டர்ஸோ அந்த பேங்கர்ஸோ கோர்ட்டு மூலிமா போயிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன தான் இன்சூரன்ஸுக்கு நாமினியாக நீங்கள் யாராச்சும் ஒய்ஃபையோ சன்னையோ போட்டிருந்தாலும் அந்த பேங்கர்ஸோ அந்த லெண்டர்ஸோ உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியை சீஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் MWP ஆக்டில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா அந்த பேங்கர்ஸோ லெண்டர்ஸோ உங்களுடைய மற்ற ப்ராப்பர்ட்டியை வேணால் சீஸ் பண்ண முடியுமே தவிர இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் கை வைக்க முடியாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஒய்ஃபு அண்டு உங்கள் சன்னுக்கு தான் போய் சேரும். லீகல் ஏற்பாட்டுக்கு வரலாம். இது ஒரு லைவ் எக்ஸாம்பிளாகவே நான் சொல்கிறேன். ஒரு 10 years பிஃபோர் சேலத்தில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட். ஒரு ப்ரைவேட் பேங்க் மேனேஜர், அவருக்கு 40 வயசு இருக்கும். அவர் ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஹார்ட் அட்டாக்கில் அவர் பாஸ் ஆகிடுறாரு. அவர் எடுத்த பாலிசி மூலிமா அவருக்கு 50 lakh கிடைக்குது. அவர் நாமினியாக அவங்க ஒய்ஃபையும் அவங்க சன்னையும் போட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வருது. இப்போ அந்த பாஸ் ஆன பேங்க் மேனேஜரோட அம்மா கிளைமுக்கு வராங்க. அந்த 50 lakhல எனக்கும் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க வேண்டிய 50 lakh கோர்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல அம்மாவுக்கும் சரி அவங்க மிஸ்ஸஸுக்கும் சரி பணத்தோட தேவை அதிகமாக இருக்குது. ஆனால் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு, இன்னும் கோர்ட்டில் தீர்ப்பாகலை. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வெளியில் தான் அவங்க 2 பேர்த்துக்கு பைசல் பேசி அந்த பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த பாஸ்டான மேனேஜர் என்ன நினச்சார்னா, அவருக்கு பிறகு அந்த பணம் ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க குழந்தைக்கும் தான் போகும்னு நினச்சார். ஆனால் அது முழுசாக நடக்காமல் போயிடுச்சு. இதுவே MWP ஆக்ட் மூலிமா இந்த பாலிசி எடுத்திருந்தாருன்னா அவர் நினச்சது கண்டிப்பாக நடந்திருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆக்ட் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இதை பார்க்குற உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஒரு டவுட் வரலாம். நம்ம ஏற்கனவே எடுத்த பாலிசியில் இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு வரலாம். ஆனால் அப்படி பண்ண முடியாது. இன்னமேட்டு நீங்கள் எடுக்க போகிற பாலிசியில் மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் ஆப்ட் பண்ண முடியும். இந்த ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள். நல்ல பிளானை சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் பார்ட் டைமாக வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பார்ட் டைம்னு பின் பண்ணுங்கள். நல்லா ஏர்ன் பண்ணலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம்.